அழைத்து வந்து நீதிக்காக சத்தியத்திற்காக அதை பார்த்த காவலாளிகள் அதோ அந்த குழந்தை தனியாக அனாதையாக மாண்டு கிடப்பதை கண்டு வாரி அணைத்து மடியிலே வைத்து தாய்மை உள்ளத்தோடு அழுதேன் தொழுதேன். அதை பார்த்த காவலாளிகள் அவனை நான் கொன்றதாக என்னை கொலைகாரி என்ற பட்டத்தை கொடுத்து அழைத்து வந்து விட்டார்கள். சுவாமி சொல்லுங்கள், நான் கொலைகாரி. மலரை விட மென்மை மனைவிடைத்த என் மனையாளியா கொலைகாரி? அவனை வெட்ட வேண்டும், அதுதானே உனது ஆசை. வெட்டுகிறேன் அப்பா. அம்மா, உன் இசை வேண்டிக் கொண்டு கிளைக்கு நோக்கி நில்லம்மா. அதை மனைவியை வெட்ட, அதை மனைவியை வெட்ட, அதை மனைவியை வெட்ட, மனம் குறித்து தருவாய். அதை மனைவியை வெட்ட, மனம் குறித்து தருவாய். காலத்திலே மாலை வந்து நினைத்தாயம்மா. நாதா, இறப்பதற்கு அஞ்சவில்லை. இப்பிறவியிலே பட்ட துன்பம் எல்லாம் போதும், ஏராளம் ஏராளம். இனி ஒரு பிறவியே வேண்டாம் சுவாமி. பிறவி வந்து ஈசன் எழுதியிருந்தார். தாங்களே எனக்கு நேசனாக வரும்படி நினைத்தேன். தவறு இருந்தால் மன்னித்து விடுங்க. வேண்டாம் அம்மா. கண்ணாசி நாட்டிலே பிறந்து செல்வ சிறப்போடு வாழ்ந்த நீ, உன்னை மணந்து நீ பட்ட கஷ்டம் பத்தாதா? நீ எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் இந்த சண்டாளனை மனக்கு நினைக்காத தாயை. கிளைக்கு நோக்கி நீ கொலை எடுத்தேன், கொலை பிடித்தேன், கொஞ்சருவாய் ஈசா. தேவர்கள் மூவர்கள் இன்பர்கள் அத்தனை பேருமே உன்னிடத்திலே போய் வாங்க வேண்டும் என்று நினைத்தார்கள். அத்தனை பேருமே உன்னிடத்தில் தோர்த்து விட்டார்கள். நல்ல மனிதனாக இருந்து சத்தியமே கீர்த்தி, சத்தியமே வாழ்க, சத்தியத்தை காக்க வேண்டும் என்று நினைத்தாய் அல்லவோ? நான் இருமுறை போய் உரைத்திருக்கின்றேன். மார்க்கண்ட இடத்திலே ஒரு முறை போய் உரைத்திருக்கின்றேன். சாவத்தின் இடத்தில் ஒரு முறை போய் உரைத்திருக்கின்றேன். நீயே சத்தியவேந்தன், நீயே உத்தமன், இந்த நாட்டை ஆள வேண்டும். தாங்கள் சித்தமே எனக்கு பாக்கியம். பித்தாய் பிறை சூடி பெருமானே அருளாளா, என்னால் மரமாக நினைக்கின்றேன் மனத்தில் உன்னை. வைத்தாய் பல்லை தென்பால் வெள்ளை நல்லூர் அருள் துறையுள் அத்தாவுக்கு ஆனாய் நீ அல்லே எழலாமே. சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே, சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே, சிவமயமே உன்னை சேவித்த கரங்களுக்கு இசைமயமே. சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே. அம்மையில்லாமல் ஒரு அம்மையில்லை, இந்த அம்மையில்லாமல் இல்லை. அம்மையில்லாமல் ஒரு அம்மையில்லை, சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே. விண்ணவரங்களிலே சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே. அண்ணாமலையை போற்றி அடிகடத்துகளை போற்றி, அண்ணாமலையை போற்றி அடிகடத்துகளை போற்றி. சோழ வம்சத்தின் போர்படை தளபதி மாவீரன் சாலியத்தேவன் வழிவந்த சாலிய வகைரா படையாட்சி வம்சத்தினர் வீராக்கன் அங்கராயநல்லூர் இவர்கள் சேர்ந்து இந்த கோயிலினுடைய நிர்வாகத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். வன்னியர் குல சத்திரிய
சோழ வம்சத்தின் போர்ப்படை தளபதி மாவீரன் சாலியத்தேவன் வழிவந்த சாலிய வகையரா படையாச்சி வம்சத்தினர் வீராக்கன் அங்கராயநல்லூரை சேர்ந்தவர்கள் இந்த சிறப்புமிக்க இந்த மல்யுத்த ஐயனார் ஆலயத்தை வழிநடத்தி அதனுடைய விழாக்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். அத்துணை அன்புள்ளங்களும் மேடைக்கு வருமாறு உங்களை பணிவோடு கேட்டுக்கொள்கிறோம். மீண்டும் அறிவிக்கிறோம். சத்திரியர் சோழ வம்சத்தின் போர்ப்படை தளபதி மாவீரன் சாலியத்தேவன் வழிவந்த சாலிய வகையரா படையாச்சி வம்சத்தின் வீராக்கன் அங்கராயநல்லூர். இது ஏன் இந்த இடத்துல படிக்கிறது தெரியுமா? நானும் வன்னியர் குல சத்திரியன் தான். அதனால அந்த முக்கியஸ்தர்கள் அத்தனை பேர் மேடைக்கு வந்து பட்டாபிஷேகத்தை சிறப்பித்து வருமாறு உங்களை பணியோடு சார். வாங்க சார். சாலிய வகைராவை சேர்ந்த திரு வே. விஸ்வநாதன் பானுமதி சீதை குடும்பத்தின் சார்பாக நடத்தப்படுகிறது. அதாவது திரு வே. விஸ்வநாதன் பானுமதி சீதை குடும்பத்தின் சார்பாக நடத்தப்படுகிறது. சென்ற ஆண்டில் மழையால் தடைப்பட்ட நாடகம் இந்த ஆண்டு நடத்தப்படுகிறது. இந்த நாடகத்தை நடத்திய திரு வே. விஸ்வநாதன் பானுமதி சீதை குடும்பத்தினருக்கு எங்கள் கலைக்குழுவின் சார்பாகவும் மல்யுத்த ஐயனார் தெய்வ அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். கொஞ்சம் காதல் வாங்க தாய்மார்கள்லாம், இந்த அரிசியை நீங்க எடுத்துட்டு போய் சின்னதா ஒரு வெள்ளை துணி எடுத்து இந்த வெள்ளத்துணியில மஞ்சளை நினைத்து 11 ரூபா காசு அதுல வச்சு நீங்க எடுத்துட்டு போற இந்த அரிசி அதுல சேர்த்து 2 ஒரு முடி போட்டு நீங்க என்ன ஒரு காரியத்தை மனசுல நினைச்சு அந்த காரியத்தை வேண்டி தெய்வத்தினுடைய சன்னிதானத்துக்கு முன்னாடி உங்க வீட்டுல இருக்க சாயப்படத்துக்கு முன்னாடி வச்சீங்கன்னா சரியா 41 நாள்ல அது நிச்சயம் நிறைவேறும். அப்படி நிறைவேறினா அடுத்த வருஷம் நீங்களும் ஒரு நாடகம் வச்சிருங்க. ஆமா, இந்த சாலிய வகைராவை சேர்ந்தவர்களுக்கு மீண்டும் மீண்டும் எத்தனை முறை நாங்கள் வணக்கம் சொன்னாலும் அது தகும் என்று சொல்லி இந்த சாலிய வகைராக்கள் இன்னும் ஆள்போல் தழைத்து அருகுபோல் வேரோடி இந்த மண்ணிலே நல்ல வண்ணம் வாழ வேண்டும் என்று எல்லாம் வல்ல மல்யுத்த ஐயனாரின் திருப்பாதங்களிலே விழுந்து வணங்கி 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 கேட்டுக்கொள்கிறோம். மேடைக்கு முக்கியஸ்தர்கள் வருமாறு அன்போடு அழைக்கிறோம்.